கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவிரங்கசாமியின் அன்பு வணக்கம். 2019 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டான விகாரி புத்தாண்டின் சிறப்பு ராசி பலன்களை மீன ராசியினருக்கு தற்போது பார்ப்போம். விகாரி புத்தாண்டின் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் மீன ராசியில் புத பகவான் நீச்சத்துடன் உலவுகிறார். 2ஆம் இடமான மேச வீட்டில் சூரிய பகவான் உச்ச யோகத்துடன் உலவுகிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் உலவுகிறார். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் உலவுகிறார். 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி யோகத்துடன் சுபச்சந்திரனாக உலவுகிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியிலும் சனி பகவான் நேர்கதியிலும் உலவுகிறார்கள். கேது பகவானும் 10ஆம் இடத்தில் உலவுகிறார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உலவுகிறார். இது விகாரி வருஷ புத்தாண்டு பிறப்பு ஜாதக கிரக கோச்சாரங்கள். இந்த மீனராசியில் புத பகவான் நீச்ச தோஷத்தில் உலவுவது இந்த மீனராசிக்கு சற்று பலவீனமான ஒரு அமைப்பாகும். அப்படி ஒரு பலவீனமான அமைப்பு இருந்தாலும் மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி வக்கரத்தில் உலவுகிறார். மீன ராசியில் புத பகவான் நீச்சத்தில் உலவுகிறார். மீன ராசி அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி வக்கரத்தில் உலவுகிறார். இது இரண்டுமே இந்த மீனராசிக்கு சற்று பலவீனமான அமைப்புகள் தான். எனினும் மற்ற கிரக கோச்சாரங்கள் சிறப்பாக இருப்பதால், குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று பலமுடன் செயல்படுவது, 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்று உலவுவது, இரண்டுமே இந்த மீனராசிக்கு பாதுகாப்பான ஒரு யோகமாக அமைகிறது. ராசி அதிபதி பலவீனப்பட்டிருந்தாலும், ராசியில் உலவக்கூடிய புதன் பலவீனப்பட்டிருந்தாலும், இரண்டையும் சரி செய்யக்கூடிய அளவிற்கு, 2 பலவீனங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சூரியனுடைய கோச்சாரமும் சந்திரனுடைய கோச்சாரமும் விசேஷமாக இருக்கிறது. அதனால் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை மீனராசிக்காரர்கள். மீனராசி குழந்தைகளுக்கு தற்போது கூடுதல் நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மீனராசியில் புதன் நீச்சத்தில் உலவுவதால் மீனராசி குழந்தைகளுக்கு உடல் சார்ந்த வகையில் ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உடலில் நரம்பு சம்பந்தப்பட்ட உறுப்புகளின் மூலம் சில பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், அல்லது காற்று உறுப்புகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும், நீர் சார்ந்த உறுப்புகள் மூலம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அந்த மருத்துவ செலவுகள் வீண் செலவுகளாக ஆகிவிடாமல், அல்லது அந்த மருத்துவ செலவே ஏற்படாத அளவிற்கு கொஞ்சம் கவனமாக குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் பாதுகாத்து கொண்டால் இந்த மீனராசி குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்து, குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சமாக உலவுவதால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். உங்கள் குடும்பத்திலிருந்து யாரோ ஒருவர் அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக பயன் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடன் அல்லது பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க நபர்களுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு அவர்கள் மூலம் குடும்பத்திற்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்குட்பட்ட ஒரு அமைப்பில் தான் இந்த குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் உலவுகிறார். அடுத்து, 3ஆம் இடத்தில் செவ்வாய் மிகவும் சிறப்பாக உலவுகிறார். அதுவும் யோகத்துக்குட்பட்டதான் அமைகிறது. இதுவும் அதிகார யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக அமைகிறது. இந்த மீனராசி மாணவர்களுக்கு யோகமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் மீன வீட்டில் நீச்சத்துடன் உலவினாலும், 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்வதும், கேது பகவான் பார்வை செய்வதும், ராகு பகவான் அங்கு இருப்பதும் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. கல்வியில் திருப்பங்கள் இருக்கும். நினைத்தது ஒன்று படித்தது ஒன்று என்கிற அளவில் திருப்பங்கள் இருக்கும். அந்த திருப்பங்கள் முன்னேற்றகரமாக இருக்கும். ஏமாற்றத்துக்கு உட்பட்ட திருப்பமாக அல்லாமல் நீங்கள் விரும்பிய அல்லது எதிர்பார்த்த முன்னேற்றகரமான திருப்பமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உள்ளூரில் படித்தவர்கள் வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு சென்று படிப்பதற்கு முயற்சி செய்பவர்களுக்கும் வெளிநாடு படிப்புகளும் அமைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வேறொரு மொழியை கற்றுக்கொள்ள நினைத்தீர்கள் என்றால் அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. எல்கேஜி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைத்து தரப்பினருக்கும் இந்த கல்வி ஸ்தானம் யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது இந்த மீனராசி மாணவர்களுக்கு. அடுத்து, விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. விளையாட்டுத் துறையில் பயிற்சியில் சேருவதற்கே அதுக்கு முன்பு ஒரு விளையாட்டு திறனெல்லாம் பரிசோதிப்பார்கள் அல்லவா, அதிலெல்லாம் வெற்றி பெற்று பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பயிற்சி பெற்றவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று விருதுகளை வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டு அந்த விளையாட்டுத்துறைக்கு உட்பட்ட செவ்வாய் கிரகம் யோகத்தில் இருக்கிறார். மீனராசிக்கு 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில், வைராக்கிய ஸ்தானத்தில், வெற்றியை தரக்கூடிய இடத்தில் யோகமாக இருக்கிறார். அடுத்து, வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும், எந்த தடையும் கிடையாது. ஆனால் உங்களுடைய மீனராசியில் புதனுடைய கோச்சாரம் என்பது வேலை தேடுவதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அவர்கள் மூலமே வருமானத்துக்கான வழியும் உங்களுக்கு உண்டாகும். அந்த அளவுக்கு வேலை சார்ந்த வகையில் எந்த பிரச்சனையும் கிடையாது.
அடுத்து தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் மீனராசிக்கு தொழில் ஸ்தானம் தனுசு வீட்டில் வக்ரகுரு அண்டு சனி பகவான் அண்டு கேது பகவான் உலவுகிறார்கள். இந்த சனி பகவானுடைய கோச்சாரம் கேது பகவானுடைய கோச்சாரம் யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. அது சொந்த தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் மற்றவர்களுடைய மற்ற மதம் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய அனுகூலங்கள் ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. இந்த வக்ரகுரு கோச்சாரம் மட்டும் பலவீனம். சொந்த தொழிலில் சொந்த பெயரில் தொழில் பண்ணக்கூடாத விஷயம் அல்லது தொழில் சார்ந்த நிர்வாகத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். குரு பகவான் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கிரகம். தொழில் சார்ந்த வகையில் நிர்வாகத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் தொழில் சார்ந்த வகையில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அடுத்து கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகத்துக்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. மீனராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உலவுகிறார். மீனராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் உலவுவது விபரீத ராஜயோகமாகும். இதனால் உங்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு வெளி மாநிலம் சார்ந்த மொழிகள், மற்ற அயல் மொழிகள், அயல்நாடு சார்ந்த வகையில் கலைத்துறை பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது உற்சாகமாகவும் உல்லாச பயணங்களாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த தடையும் இல்லை. அடுத்து அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. அரசியல் கிரகமான சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் அரசியல் செல்வாக்கு உள்ள குடும்பமாக உங்களுடைய குடும்பம் மாறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னால் உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது சொன்னால் அந்த தெருவில் அந்த ஊரில் உள்ளவர்களெல்லாம் கேட்பார்கள். அந்த அளவிற்கு அரசியல் சார்ந்த அனுகூலம் யோகம் இந்த விகாரி புத்தாண்டில் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிப்படி உங்களுக்கும் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது. அடுத்து ஆன்மீகத்துறையை பொறுத்தவரை கூடுதல் நன்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக காரகனான ஞானகேது 10ஆம் இடத்தில் உலவுவதால் ஆன்மீகம் சார்ந்த உழவார பணிகளில், சமூக தொண்டுகளில், பொது தொண்டுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கோயில் சார்ந்த கட்டுமான பணிகளுக்காக செலவுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த செலவுகளெல்லாம் உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் என்பது போல உங்களுக்கு புண்ணியமாக வந்து சேரும். அந்தளவுக்கு யோகமாகத்தான் இருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த துறை. அடுத்து பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு வருடமாக இந்த விகாரி புத்தாண்டு அமைகிறது. பெண்கள் காரகனாகிய சுக்கிரன் 12ஆம் இடத்திலையும் சந்திர பகவான் 5ஆம் இடத்திலும் உலவுகிறார்கள். அந்த சந்திரனுடைய கோச்சாரம் யோகத்துக்கு உட்பட்ட கோச்சாரம். சுற்று வட்டாரம் பழகிய வட்டத்தில் விஐபி சார்ந்த பெண்கள் மூலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். அரசாங்க பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகளாக உள்ள பெண்கள் மூலமாக, பொது சேவையில் பொது தொண்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் பெண்கள் சார்ந்த குழுக்களில் உறுப்பினராக இருந்து வெளியூர் பயணங்கள், வெளி மாநில பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களும் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உல்லாச பயணங்கள் அது யோகமாகத்தான் இந்த சுக்கிரனுடைய கோச்சாரமும் பயணஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அடுத்து புத்திர பாக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. புத்திர தடை, புத்திர தோஷம் எதுவும் கிடையாது. புத்திர ஸ்தானத்தை செவ்வாய் பகவான், அதாவது பெண்களுக்கு புத்திரஸ்தானம் 9ஆம் இடம், அந்த வகையில் 9ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் ஆண் புத்திர பாக்கியம் அல்லது பெண் புத்திர பாக்கியங்களும் அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலை சார்ந்தும் உங்களுடைய மனநிலை சார்ந்தும் நீங்கள் புத்திர பாக்கியத்தை தள்ளி போட்டால்தான், மற்றபடி உங்களுக்கு புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து திருமண யோகத்தை பொறுத்தவரையும் நீங்களாக தள்ளி போட்டால்தான், நான் இன்னும் செட்டில் ஆக வேண்டும் என்று சில பல காரணங்களை கூறிக்கொண்டு தள்ளி போட்டால்தான், மற்றபடி அது அந்த வகையில் அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் வெளிவந்தால் திருமணம் நடக்கட்டும் அப்படின்று குடும்ப உறுப்பினர் சொல்லிவிட்டால் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தை நடத்தி விடுவார்கள். அந்த வகையில் உங்களுக்கு யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு விலகி சற்று இறங்கி அந்த குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதை கேட்டு நடந்தால் கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும். அடுத்து முதியோர்களுக்கு யோகமான ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. 10ஆம் இடத்தில் சனி பகவான் உலவுவதால் சக முதியோர்களுக்கு யோக பாதுகாப்பும் அனுசரணையும் அரவணைப்பும் இருக்கிறது. நன்மைகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரை தொழில் சார்ந்த பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி தரும். உல்லாச பயணங்களும், ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் உல்லாச பயணங்களும் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழிலில் வெளிநாட்டு பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வந்து சேருவது, அந்த வகையில் எல்லா வகையிலுமே யோகமாகத்தான் இருக்கிறது. தொழில் கற்றுக்கொள்வதற்காக கூட வெளிநாடு சென்று தொழில் கற்றுக்கொள்வதற்கும் வேலைவாய்ப்பு கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சில விஷயங்களில் வெளிநாட்டுக்கு சென்றால் தான் அந்த சார்ந்த தொழிலில் ட்ரைனிங் கிடைக்கும் அப்படிங்கிற சில தொழில்களும் இருக்கிறது. அந்த மாதிரியான தொழில்களுக்காக இந்த மீனராசிக்காரர்கள் ட்ரைனிங்காகவே, பயிற்சிக்காகவே வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
அந்த பயிற்சி என்பது உங்களுடைய சொந்த செலவில் அமையாமல் ஏதோ ஒரு அரசாங்க தரப்பிலோ அல்லது ஒரு பொது சேவை சார்ந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாகவோ அல்லது சுற்றுவட்டம் பழகிய வட்டம் நண்பர்கள் வட்டத்தின் மூலமாகவோ அந்த செலவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில் யோகத்துக்கு உட்பட்ட ஒரு பயிற்சியுடன் கூடிய தொழில் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அடுத்து ஆயுள் ஸ்தானம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. ஆயுள் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் விபரீத ராஜயோகத்திலும் ஆயுள்காரன் சனி பகவான் யோகமாகவும் இருப்பதால் ஆயுளுக்கு எந்த தோஷமும் கிடையாது, பாதிப்பு கிடையாது. அடுத்து ஆரோக்கியஸ்தானம் மிக விசேஷமாக இருக்கிறது. அந்த அதிபதி 6ஆம் அதிபதியான சூரியன் குடும்பஸ்தானத்தில் உழவுவதால் உங்களுக்கு தலைவலி என்றால் குடும்ப உறுப்பினர்கள் அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த தலைவலியை போக்கி விடுவார்கள். மருந்து மாத்திரை கொடுத்து உங்களை போக்கி விடுவார்கள், உங்களை உற்சாகப்படுத்தி விடுவார்கள். அந்தளவுக்கு குடும்ப உறுப்பினர் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறது. அடுத்து ஸ்திரச்சொத்து சேர்க்கைகள் உண்டாகும். வழியாக பரம்பரையாக வந்து சேரக்கூடிய வீடுமனை சம்பந்தப்பட்ட ஸ்திரச்சொத்து சேர்க்கைகள் வந்து சேரும். அது சரியாக வந்து சேருவதற்கு தடையாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஏதோ பாகப்பிரிவினை அல்லது பங்கீட்டு பிரிவினை அல்லது நீங்கள் நினைத்த இடம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அது தடையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் உங்களுடைய மீனராசியில் புதன் நீச்சமாகவும் மீனராசிக்கு அதிபதியான குரு வக்ரகதியிலும் உழவுவதால் நீங்களே அதுக்கு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அது சார்ந்த வகையில் 1-2 விஷயங்களை விட்டு கொடுத்து பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்திர சொத்து சேர்க்கைகள் உடனடியாக வந்து சேரும். அந்தளவுக்கு யோகமாக இருக்கிறது. அடுத்து வரவு செலவுகளை பொறுத்தவரையும் பார்த்தீர்கள் என்றால் வருமானஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. வருமானஸ்தானத்தை சந்திர பகவான் பார்வை செய்கிறார். அந்த சந்திர பகவான் பார்வை செய்தால் உங்களுடைய சொந்த திறமைகளின் மூலம் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சொந்த சிந்தனைகள் மூலம் வருமானம் அமைவதற்கும் தாயை ஒத்த பெண்கள் மூலம் வருமானம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வருமான தடை இருக்காது. உங்களுடைய தினசரி வருமானம் கூடுதலாகும். சில பேர் கமிஷன் சார்ந்த வகையில் புரோக்கர் சார்ந்த வகையில் வேலை செய்வார்கள். அவர்களுக்கெல்லாம் திடீர் வருமானம் வந்து சேரும். ஒரே நாளில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். சில நாள் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஒரே நாளில் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு யோகத்தை இந்த வருமானஸ்தானம் உங்களுக்கு அமைகிறது. அடுத்து விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உழவுகிறார். சுப செலவுகளுக்காக தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் உண்டாவதற்காக சுப செலவாக செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது சுக்கிரனுக்கு உட்பட்டு அந்த சுப செலவு. அதே நேரத்தில் சனி பகவான் அந்த விரயஸ்தானத்தை பார்வையால் அந்த செலவை கஞ்சத்தனமாக செய்வதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த சனி பகவானுடைய கோச்சாரம் 3ஆம் பார்வையினால் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அவருக்கு சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டு யோகத்துக்கு உட்பட்டு சம்மந்தப்பட்டிருப்பதால் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுவீர்கள். ஒரு பொருளை சில பேர் அதிக செலவுன்னா ஒரு ரூபா பொருளை 2 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் எப்படியாவது பேரம் பேசி விலை குறித்து வாங்கி அந்த செலவை கூட கஞ்சத்தனம் செஞ்சு சேமிப்பாக்கி விடுவீர்கள். அந்தளவுக்கு அந்த சனி பகவானுடைய பார்வை இந்த விரயஸ்தானத்துக்கு யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. சுக்கிரன் மூலமாக உல்லாச செலவுகள், சில ஆடம்பர செலவுகள், அதுக்கு தகுந்த ஆடம்பர செலவுகள் இது மாதிரி தான் இருக்கும். சனி பகவானால் செலவுகள் குறையும். அந்தளவுக்கு அந்த விரயஸ்தானம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. இந்த மீனராசிக்காரர்கள் இந்த விகாரி புத்தாண்டில் சிவலிங்கம் சார்ந்த அபிஷேக வழிபாடு செய்து கொண்டால் கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழலாம் என்று கடவுள் அருள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துகிறோம். வணக்கம்.